Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோக குழந்தைகள் யாரு, இதன் தலைப்பு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வரங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்குது. அதாவது இனிமையான இசை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குழந்தைங்களுடைய மழலை சொல்ல கேட்காதவங்களாக தான் அதை அப்படி சொல்லுவாங்கன்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக குழந்தைகளின் பெருமையை சொல்லி வச்சுருப்பார். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னுடைய குழந்தை பிறந்தபோது இருந்த ஒரு சந்தோஷத்தை விட அவன் ரொம்ப நல்ல பையன்மா அப்படின்னு 4 பேர் வாயால் கேட்கும்போது ஒரு தாய்க்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதாவது பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளில் யோகமான அமைப்புள்ள குழந்தைகள் பிறக்கும் ஜாதகம் எது? அதாவது நம்ம ஜாதகம் சிறப்பாக இருந்தால் நமக்கு யோகமான குழந்தைகள் பிறக்கும். அதற்கு சில கிரகங்களுடைய குறியீடுகளை நம்ம பார்க்கலாம். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொருந்தும், இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். நம்ம காணொலியில் பார்க்குற நிறைய பேர், சார் நீங்கள் போடுறது எல்லாமே ஜென்ஸுக்கு தான் போடுறீங்க, லேடிஸ்க்கு போடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பொதுவான காணொலிகள் தான். கிட்டத்தட்ட நிறைய விதிகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு சில மைனூட்டான டிஃப்ரென்ஸ் தான் பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு இருக்கும். பெண்கள் ஜாதகத்தின் தனிச்சிறப்புங்கிற தலைப்புலேயே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். யோகமான குழந்தை பிறக்கும் அமைப்பு இது. இப்போ புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சில லக்னங்களுக்கு ரொம்ப நல்லவராக இருப்பார், வெகு சில லக்னங்களுக்கு ரொம்ப மோசமான ஆளாக இருப்பார். அப்படிப்பட்ட மோசமான ஆளாக குரு இருந்தாலும் கூட குரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது யோகமான குழந்தைகள் பிறக்கிறதுல அவசியமான ஒன்று. அதில் 12 லக்னங்களுக்கும் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் யோகமான, அதாவது குழந்தை பிறந்த பிறகு ஜாதகருக்கு கன்ஃபார்மாக யோகம், வளர்ச்சி, முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி மற்றும் குரு, இவங்க 2 பேரும் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான குழந்தைகள் பிறக்கும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம்னா இவருக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் எப்படி இருக்கலாம்? ஆட்சி மூல திரிகோண வலுவில் இருக்கலாம், இல்லைன்னா உச்ச வலுவில் இருக்கலாம், இல்லைன்னா திக்பல வலுவில் இருக்கலாம். இதோடு சேர்த்து குரு பகவானும் நல்லா இருக்கணும். குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சிறப்பு, உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சிறப்பு, திக்பலம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சிறப்பு. இப்போ குரு திக்பலம் அடைஞ்சார்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் சூரியன் குரு 2 பேருமே இணைந்த நிலையில் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்கன்னாலும் அதுவும் மிகச்சிறந்த யோகம் தான். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துலேயே சூரியன் ஆட்சி மூல திரிகோணம் கூடவே குரு இருக்காது. இது சிவராஜ யோகம் ப்ளஸ் அற்புதமான யோகம் தரக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அமைப்பு. இதுவே ரிஷப லக்னத்துக்கு குரு கொஞ்சம் ஆகாவளி கிரகம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் கூட புதன் வலுத்து, அதாவது 5ஆம் அதிபதி புதன் வலுத்த நிலையில் குரு மீனத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நல்ல யோகமான குழந்தைகள் பிறக்கும். இவர் கடகத்தில் உச்சம் பெறுறதுனாலையோ, மகரத்தில் நீச்சம் பெறுறதுனாலையோ, தனுசில் ஆட்சி பெறுறதுனாலையோ அந்த சிறப்பான யோக குழந்தைகள்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த ரிஷப லக்னத்திற்கு அவர் 8ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட 11ல் இருந்தபடி 5 பார்த்தாலும், லக்னத்தில் இருந்தபடி 5 பார்த்தாலும் யோகமான குழந்தைகள் பிறக்கும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் நல்ல வலுவோடு இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அவர் 5ஆம் அதிபதியாக வந்துடுறாரு, அவரும் ஒரு இயற்கை சுவர். இவங்களுக்கு லக்னத்திலேயே குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது வெகு சிறப்பு. மேசத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்த்தார்னா இதுவும் ஒரு வகையில் நல்ல சிறப்பு. கும்பத்தில் இருந்தபடி குரு 5ஆம் இடத்தை பார்த்தார்னாலும் இதுவும் சிறப்பு. ஸோ இந்த 3 நிலைகளில் குரு இருந்து இவங்களுக்கு சுக்கிரனும் வலுத்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக யோகமான குழந்தைகள் பிறக்கும். ஒரு மிதுன லக்ன ஜாதகம் சுக்கிரன் உச்சம் மீனத்தில், 5ஆம் அதிபதி இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கார். லக்னத்தில் இருந்தபடி குரு 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். ஒரு அற்புதமான குழந்தை, யோகமான குழந்தை. குழந்தை பிறந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், எனக்கு குழந்தை பிறந்துச்சு, பிறந்தோடனே என் லைஃபை டோட்டலாக மாறிடுச்சு. சின்ன லெவல், அது வரைக்கும் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், என் குழந்தை பேரில் தான் ஆரம்பித்தேன், அவனுக்கு 15 வயசு ஆகிறதுக்குள்ளே என்னை கோடீஸ்வரனாய்க்கு அழகு பார்த்துட்டான் பாரு. இதுதான் அந்த அதிர்ஷ்டமான அமைப்பு.
நார்மலாக மிதுன லக்னக்காரங்க தொழில் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இந்த அமைப்பு அவருக்கு அதை கை கொடுக்கும் யோகமாக திகழ்கிறது. கடக லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கணும். 5ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு ஆட்சி அடையலாம், உச்சம் அடையலாம், மூலத்திரிகோணம் அடையலாம், திக்பலம் அடையலாம். இந்த 4 நிலையில் ஏதாவது ஒன்றில் இருக்கணும். குருவும் இவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக கடகலக்கணக்காரங்களுக்கு குரு செவ்வாய் இணைந்து வலுப்பெற்றார்கள்னா தர்மகர்மாதிபதி யோகமாகவும் அது செயல்படுங்கிறனால குருவும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். விருச்சிகத்தில் இருந்தாலும் சிறப்பு, லக்னத்தில் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சிறப்பு, ரிஷபத்தில் இருந்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சிறப்பு, மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சிறப்பு, இவங்களுக்கு தனுசில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிறப்பு. ஏன்னா கடகலக்கணத்துக்கு குரு நல்லவராக போய்ட்டுறாரு. சிம்மலக்கண ஜாதகர்களுக்கும் குரு தான் வலுவாக இருக்கணும். ஏன்னா அவர் 5ஆம் அதிபதியாகவும் அவரே வந்துடுறாரு. என்ன இவர் தனிச்சு 5ல் இருந்தால் அது காரகோ பாவகநாஸ்தி விதியை கொடுக்குங்கனால யாராவது ஒரு பாவக்கோள், குறிப்பாக செவ்வாயினுடைய இணைவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாயுடைய பார்வையோ இணைவோ கிடைக்க பெற்ற ஆட்சி பெற்ற குரு இருந்தால், உச்சம் பெற்ற குரு இருந்தால் சிறப்பிலும் சிறப்பு, நல்ல யோகமான குழந்தைகள் பிறக்கும் யோகிதை உண்டு. இதில் குருவுடைய 5ஆம் வீட்டை பெற சிம்ம லக்னம் ஒரு மலட்டு லக்னங்க. உங்களுக்கு அதிகமாக குழந்தை பிறக்காது. அதுவும் ஒரு சூட்சுமம் உண்டு. ஏன்னா அது ஒரு வறண்ட விரக்தியான கொஞ்சம் கூட ஈரப்பசியே இல்லாத ஒரு லக்னம். நார்மலாக சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கே குழந்தை மேலே பெருசாக அப்போ ஈர்ப்பு இருக்காது. குழந்தை பெற்றுக்கிறது வளர்க்குறதுங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு விரும்பத்தக்க நிகழ்வு இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு மாதிரி அதாவது ஆளுமை திறனோடு இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குணங்களை தான் தருமே ஒழிய குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைங்களோட கொஞ்சி விளையாடணுங்கிற எண்ணத்தை கொடுக்காது. அந்த மலட்டு லக்னம்னே சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு பாருங்கள் 5ஆம் அதிபதியாகவே குரு வந்து காரகோ பாவகநாஸ்தியை கொடுக்கக்கூடியவர். அதனால் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய கிரிட்டிக்கலான டெக்னிக்கலான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். குரு மட்டும் தனிச்சு 5ல் இருந்தாருன்னா சிக்கல், மீனத்தில் இருந்தாலும் சிக்கல், கடகத்தில் இருந்தாலும் சிக்கல். அப்போ அவருக்கு வந்து செவ்வாயினுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிடணும். அப்போ தான் அது மேனேஜ் ஆகும். கன்னிகா லக்ன ஜாதகர்கள் குரு ஒரு எதிரி. இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சனி வலுக்கணும். சனி வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் ஏதாவது ஒரு வலுவில் இருக்கணும். கூடவே குருவும் நல்லா இருக்கணும். குரு வந்து 5ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணுங்கிறனால கடகத்தில் உச்சம் பெற்ற நிலை இவர் பார்த்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தபடி பார்த்தாலும் சரி, லக்னத்தில் திக்பலம் பெற்று 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, இது ஒரு மாதிரி நல்ல யோகமான குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து துலா லக்னத்துக்கும் குரு ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவர் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி சனி வலுத்து இருக்கும்போது இவர்களுக்கு யோகமான குழந்தைகள் பிறப்பதும், லக்னத்தில் இருந்தபடி குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது, சிம்மத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பை தரும் யோகிதையாகும். இந்த அமைப்பு இருந்ததுன்னா இவங்களுக்கும் யோகமான நல்ல குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா லக்னத்தில் இருந்தால் திக்பலம் 5ஆம் இடத்தை பார்ப்பார், ஓகே. சிம்மத்தில் இருந்தால் ஓகே, அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பார், அதுவும் ஒரு மாதிரி சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். மிதுனத்தில் அவருக்கு ஒன்றும் பெரிய வலு இருக்காதுங்கனால அங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட முடியாது. விருச்சிக லக்னத்துக்கு 5 கூடையவராக குருவே வருவார். ஸோ இங்கேயும் காரகோபாவனஸ்தி கொடுத்தாலும் கூட அது ஒரு விடுதி வீடு. தனுசு சிம்மத்துக்கு வர்ற மாதிரியான டேஞ்சரான மோசமான பலன் விருச்சிகத்துக்கு வராது. அப்போ இவருக்கு குரு வந்து வலுத்தாலே லக்னத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் தனுசில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் ரொம்பவுமே சிறப்பு. ஆனால் கூடவே ஏதாவது ஒரு சுபகிரகமான, அதுவும் குறிப்பாக லக்னாதிபதியான செவ்வாயின் தொடர்பு வந்துச்சுன்னா நல்லது. பாவக்கோளின் தொடர்பு குருவுக்கு இருந்தால் அவருடைய நெகட்டிவ் வெகுவாக குறையுங்கிற அந்த அடிப்படையில் ஸோ இவர்களுக்கு யோகமான குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நார்மலாகவே விருச்சிக லக்னக்காரங்க குழந்தை பிறந்தோடனே வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பிறந்தோடனே அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு நேச்சுரலே இருக்கும், இயற்கையாகவே வரும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு கேட்டு பாருங்கள் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும், கூடவே குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குருவும் செவ்வாயும் இருவரும் தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தால் இன்னும் கூடுதலான யோகமான குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஒரு தனுசு லக்னம் 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் உச்சம், பவர்ஃபுல்லாக இருக்கார், ரொம்ப நல்ல நிலைமை. இவங்களுக்கு ரிஷபத்தில் இருந்தபடி குருவின் பார்வையும் கிடைக்குது. செவ்வாய்க்கு நிலைத்த வீட்டில் குரு இருந்து பார்க்குறார், 5ஆம் அதிபதி பார்த்தாரு, ரொம்ப 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 சிறப்பு. துலாத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, லக்னத்தில் ஆட்சி பெற்றபடி 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் ஒரு யோகமான சிறப்பான குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு. குழந்தை பிறந்த பிறகு ஜாதகரின் வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடையும் யோகிதைகளை கொடுக்கக்கூடியது. அது புத்திரகாரகன்கிற குருவும் 5ஆம் அதிபதிங்கிற புத்திரஸ்தானாதிபதியும் 2 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறது தான் யோகமான குழந்தைகள் பிறக்கும் அமைப்பு. இதில் யோக பங்கம் ஏற்படாமல், பாவக்கோள்களின் தொடர்பு இல்லாமல், 5ஆம் இடம் பழுதுபடாமல் இருக்க வேண்டியதெல்லாம் உபவிதிகள். அதையும் பார்த்துக்கணும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் எதில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல குழந்தை, அதிர்ஷ்டகரமான குழந்தை பிறக்கும். கூடவே குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைப்பது, அதுவும் விருச்சிகத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்பவும் சிறப்பு.
கன்னியில் இருந்தபடி பார்த்தோன்னா ஒரு மாதிரி சுமாரான பலன்கள் இருக்கும். இவங்களுக்கு 5ஆம் இடத்துலையே குரு இருக்கிறதும் கூட ஒரு விதத்தில் நல்ல யோகமான குழந்தைகள் பிறக்கும் அமைப்பை கொடுக்கும். கும்பலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லா இருக்கணும். புதன் ஆட்சி லக்னத்தில் திக்பலம் இல்லை 8ஆம் இடத்துல உச்சங்கிற வலுவை பெறலாம். அப்படி உச்ச வலு பெறும்போதே குரு பகவானுடைய 5ஆம் இடத்து பார்வை ரொம்ப சிறப்பு தரும். ஒரு கும்பத்திலே இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லாயிருக்கும். தனுசில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லாயிருக்கும். துலாத்தில் இருந்தபடி 5ஆம் இடத்தை பார்த்தாலும் ஓகே அப்படிங்கிற லெவலில் இருக்கும். அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறக்க இந்த அமைப்பு வரும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதிங்கிற முறையில் குருவும் நல்லா இருக்கணும். குருச்சந்திர இணைவு இருந்தால் மீன லக்னக்காரங்களுக்கு கஜகேசரி யோகமோ குருச்சந்திர யோகமோ குரு சந்திர கேந்திரத்தில் இருக்கிற மாதிரி அம்ச யோகம் இதெல்லாம் ஏற்பட்டால் இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறக்கும் யோகிதைகள் நேச்சுரலாகவே வந்துடும். இதில் குரு எதிரியாக இருக்கிற லக்னக்காரங்களுக்கு அவர் ஒரு மாதிரி 5ஆம் இடத்தோடு நட்பு வீட்டிலிருந்து சம்மந்தப்படுறது ஒரு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் சம வீட்டில் இருந்தாவது சம்மந்தப்பட்டுறணும். குரு நண்பர்களாக இருக்கிற லக்னக்காரர்களுக்கு அவர் டைரெக்டாக ஆட்சி பவர் பெறணும். அதே நேரத்தில் சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலேயே டைரெக்டாக ஆட்சி பெறும்போது கூட செவ்வாயின் தொடர்பு கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் யோகமான குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு யோகமான புத்திர சந்தான விருத்தி பெறும் யோகிதைகள் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.